தேர்தல் ஆணையத்தோட பாஜகவும் ஜேடியும் வைத்த கூட்டணியின் காரணமாகவே இந்த வெற்றி அவர்களுக்கு சாத்தியமாக்கி இருக்குது. ஒன்றிய பிரதமர் நரேந்திர இவ்வளவு ஆணவத்தோடு திமுறோட பேசுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா அவர்களுடைய கூட்டணியில எல்லா மாநிலங்களிலும் தேர்தல் ஆணையம் இருக்கிறது. ஓட்டளிக்க சரியான உரிமை உள்ள நபர்கள் பல லட்சம் பேர்த்த பீகார் போல இங்கே நீக்குவதற்கான எல்லா வேலைகளும் திட்டமிட்டே நடக்குது. இப்பொழுது பீகார்ல முதலமைச்சர் யாருன்றத முடிவு செய்ய வேண்டிய இடத்துல பிஜேபி இருக்காங்க அப்படின்னு கொள்ள எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை முழுசா நம்பி டிஎம்கேவோட வெற்றி கண்ட 2021 சட்டமன்ற தேர்தல் போல கேக்வாக் வெற்றி கிடைக்காது. இந்த தேர்தல் பாத்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு மட்டும் இல்ல திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் கத்தி முனையில நடக்கக்கூடிய தேர்தலாக இருக்க போது. வெளிப்படையா சொன்னாக்கா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பீகார் தேர்தல் ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்திருக்கு அப்படின்னாக்கா அந்த பாடத்தை எடுத்துக்கொண்டு திமுக தொண்டர்கள் வேலை செய்யறாங்க, திமுக தலைமை வேலை செய்யுது. ஆனா இடையில இருக்கின்ற திமுக நிர்வாகிகளை தான் கட்சி தலைமை ரொம்ப ஜாக்கிரதையாக கையாள வேண்டிய அவசியம் இருக்குது. எஸ்ஐஆர் விஷயத்துல பாஜக கூட அடக்கி வாசிக்குது. எடப்பாடி பழனிசாமி எகிரி அடிக்கிறாரு. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களே, பாஜக எப்பவுமே இந்திய அரசுல ஒரு ஒட்டுணை கட்சி. அந்த கட்சி எந்த கட்சியோட உறவாடுதோ அந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமா சீர்குலைத்து தன்னை பிரதானப்படுத்தி கொண்டு எந்த கட்சியோட உறவாடுதோ அந்த கட்சி டோட்டலா காலி செய்யும் அப்படின்றதுக்கு சமீபத்திய உதாரணம் பீகார்ல நடந்த சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கொள்ளலாம். நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தல பாஜக ஜேடியு அப்புறம் தேர்தல் கமிஷன் கூட்டணி பாத்தீங்கன்னாக்கா திட்டமிட்ட சதியால ஆட்சி அங்க பிடிச்சிருக்காங்க அப்படிதான் சொல்ல முடியும். தேர்தல் ஆணையத்தோட பாஜகவும் ஜேடியும் வைத்த கூட்டணியின் காரணமாகவே இந்த வெற்றி அவர்களுக்கு சாத்தியமாக்கி இருக்குது அப்படின்றதா இங்க கல யதார்த்தமே. கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கியது, அதாவது போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தில். ஆனா அதே நேரத்துல நீங்க போலி வாக்காளரை நீக்குகின்ற அதே நேரத்துல இந்த நாட்டினுடைய ஒரு குடிமகனுடைய உண்மையான ஒரு ஓட்டையும் அனுமதிக்கான இவங்க போலி வாக்காளரை நீக்கும் அப்படின்ற பேர்ல உரிமையான வாக்காளர்கள் எல்லாத்தையுமே வாக்களிக்க உரிமை உள்ள கிட்டத்தட்ட 65 லட்சம் மக்களுடைய வாக்குரிமையை பறித்துட்டு இந்த தேர்தலில் பாஜக ஜேடியு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த கூட்டணி தில்லுமுள்ளு செய்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இந்த பீகார் தேர்தல் இந்த பீகார் உள்ள அடுத்த தேர்தலை வைத்துக் கொண்டுதான் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா இருமாப்போட திமிராக ஆணவத்தோடு சொல்றாரு. அடுத்து தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் பாஜக தனிப்பெரும்பான்மையோட நாங்க பாஜக கூட்டணி வெள்ள வைப்போம். எல்லாத்துக்கும் காரணம் பிஜேபி. அதாவது ஒன்றிய பிரதமர் நரேந்திர இவ்வளவு ஆணவத்தோடு திமுறோட பேசுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா அவர்களுடைய கூட்டணியில எல்லா மாநிலங்களிலும் தேர்தல் ஆணையம் இருக்கிறது அப்படின்றதா இது. தேர்தல் ஆணையத்தோட வைத்திருந்த கூட்டணியின் காரணமாகத்தான் பிஜேபி ஏன்னா எல்லாத்தையும் வெளிப்படுத்த நாடு முழுக்கமே. ஏன்னா இப்ப பீகார்லயே பாத்தீங்கன்னாக்கா அதிக இடங்கள்ல வென்றதுனால பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அது இந்திய கூட்டணிக்கு தான் இருந்திருக்குது. அதிகமா இந்திய கூட்டணியில இருந்தவங்க மகாபரத் கூட்டணிக்கு தான் அதிகப்படியான ஓட்டு சதவீதம் இருக்குது. ஆனா பாத்தீங்கன்னாக்கா அங்க கூட்டணி தேர்தல் ஆணையத்துடைய தில்லு. ஏன்னா தேர்தல் முடிந்த பிறகு எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னாக்கா 1% 2% அந்த டோட்டல் கவுண்டிங் இதாகும். முன்ன பின்ன முதல் நாள் அறிவிப்பதற்கும் 2வது நாள் அறிவிப்பதற்கும் 1% 2% தான் ஓட்டு டிஃபரன்ஸ் இது பண்ணுவாங்க. ஆனா இந்த தேர்தல்ல பீகார்ல நடந்த தேர்தல் முடிந்த அன்னைக்கு அறிவிக்கப்பட்ட மொத்த போலிங் பர்சன்டேஜோ அதுக்கு அடுத்து தேர்தல் முடிந்த பிறகு அறிவிக்கப்பட்ட போலிங் பர்சன்டேஜோடைய விகிதாசாரம் மட்டுமே 5% டிஃபரெண்ட் வந்திருக்குது. இது ஒரு காரணம். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா வழக்கம் போல எப்பெல்லாம் பாஜகவுக்கு தேர்தல பின்னடைவு வரும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது, எப்பெல்லாம் பாஜக எதிர்ப்பு அறைக்கு அதிருப்தி அறை வீசுகிறதோ, எப்பொழுதெல்லாம் அதானிக்கு எதிரான விஷயங்கள் அதிகமாக பரவுதோ அப்போதெல்லாம் நம்ம நாட்டின் மீது ஒரு பயங்கரவாத தாக்குதல், திட்டமிட்ட சரி தாக்குதல் ஏதாவது ஒண்ணு நடத்தப்படுகிறது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பீகாருடைய 2ஆம் கட்ட தேர்தல் நடக்கிறதுக்கு முதல் நாளே பாத்தீங்கன்னா டெல்லியில நடந்த அந்த கார் குண்டு வெடிப்பு விஷயமும் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு மிக சரியாக உதவி இருக்குது. இது எல்லாமே ஒரு புள்ளியில ஒண்ணு இணைச்சிங்கனாக்கா இதை வைத்து கொண்டுதான் அடுத்தடுத்து பாஜக ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கேரளா, கர்நாடகா மாநிலங்கள்லயும்
என்ன மாதிரி காயை நகர்த்த போறாங்க அப்படின்றது வெளிப்படையா தெரியுது. முழுக்க முழுக்க தேர்தல் அறிவிக்கப்பட்டோடனே தேர்தல் விதிமுறைகள் வந்துட்டு அமலுக்கு வந்து அதுக்கு பிறகு எந்த ஒரு புதிய திட்டமும் அறிவிக்க கூடாதுன்றது சட்டம். ஆனா பீகார் தேர்தல்ல என்ன நடந்தது? தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அடுத்த நாள் வந்துட்டு நிதிஷ்குமார் வந்துட்டு சொல்றாரு ஒவ்வொரு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்றாங்க. இதை வந்துட்டு கோட் ஆஃப் எலெக்ஷன் கண்டக்ட் படி வந்து சட்டப்படி தப்பு, இதை வந்து செல்லாது. இதை வந்து நீதிமன்றத்தை போய் சொன்னாலும் கேட்கல. ஆனா அந்த 10,000 கிட்டத்தட்ட இந்த 10,000 ரூபாய் ஓட்டு அப்படின்றது பீகார் தேர்தல மிக நல்ல வேலை செஞ்சு, ஏன்னா அங்க வந்து சாமானிய மக்களுக்கு ஒரு வருஷத்துக்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க கடுமையா உழைத்தா கூட அங்க இருக்க உழைக்கிற மக்களுக்கு அந்த 10,000 ரூபாய் அப்படின்றது அவங்களால சேர்க்க முடியாத பணமாக இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா லேபர் சார்ஜ் ரொம்ப கம்மி, 60 ரூபா 30 ரூபா கூட வந்துட்டு கிடைக்க முடியாத அளவுக்கு அங்க வந்து லேபர் சார்ஜோடைய நிலைமை இருக்குமோ அந்த குடும்பங்களுக்கு ஒட்டுக்கா 10,000 ரூபாய் அப்படிங்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு பாஜக ஜேடியு கூட்டணி வைக்கிறது ஓட்டு போடுறதுக்கு அந்த ஸ்கீம் வந்துட்டு இதா இருந்து இந்த ஒரு கால்குலேஷன் எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னாக்கா இந்த புள்ளிகள் எடுத்து அடுத்து தமிழ்நாடு தேர்தல் வரும்போது இப்ப ஏற்கனவே எஸ்ஐஆர் மூலமா ஏகப்பட்ட குழப்படிகள், கிட்டத்தட்ட என்னுடைய எஸ்ஐஆர் ஃபார்மை வாங்கறதுக்காகவே நான் அலைய வேண்டிய சூழல் தான் ஏற்பட்டது. போன் பண்ணி எங்க பிஎல்ஓக்கு கேட்டாங்க, இல்ல சார் உங்களுக்கு வரலன்னு சொல்றாங்க. கடைசியில நாமளே நேர்ல போய் அவங்க கிட்ட கேட்டாக்கா இருங்க சார் திரும்ப செக் பண்ணணும்னு சொல்லி நம்மளுடைய ஓட்டர் ஐடியை வாங்கி செக் பண்ணி பாக்குறாங்க. அதுக்கு அப்புறமேட்டு அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த எஸ்எல்ஆர் உடைய அந்த புக் லிஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்துட்டு இருக்குது. அதுல எடுத்து பார்த்தாக்கா தேடுறாங்க, ஆனா கிடைக்கல. கடைசியில பாத்தீங்கன்னாக்கா நாமளே அதை பாருங்க இங்க இருக்கு எஃப்ஐடி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய நம்பரை வந்து எஸ்ஐஆர் நம்பரை வந்து சொல்றாங்க. கூட வந்த 2 சங்கி, ஏன்னா இந்த பிஎல்ஓக்கு கூட அதிகமா வருது பாத்தீங்கன்னா பிஜேபி அரசு சங்கிகளா தான் இருக்கிறாங்க. எங்க ஏரியாவுக்கு வந்தாலும் பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு மிக தெளிவாவே தெரியும் அவங்க பிஜேபி. சார் நீங்க வந்துட்டு உங்க சொந்த தொகுதியில கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி. என்னது இங்க மாறி என்ன ஓட்டர் ஐடி இங்க வந்துருச்சு, வேளச்சேரி தொகுதிக்கு வந்துருச்சு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அங்க தேட சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமேட்டு அதான் இவங்க வந்து தேடி, அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரமா தேடி என் எஸ்ஐஆர் ஃபார்மை வந்துட்டு வாங்கிட்டு வந்து இன்னைக்கு ஃபில் பண்ணி வைக்க வேண்டிய சூழல் தான் இங்க இருக்குது. நேத்து எனக்கு அதே தான் வேலையா இருந்தது. ஓகேங்களா, ஏன்னா இவங்களை தேடி இவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லல, இவங்களை தேடி கண்டுபிடிச்சு அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ண வேண்டிய சூழல் தான் இங்க இருக்குது. அப்படிங்கிற எஸ்ஐஆர் ஃபார்ம்ல எல்லாரும் சொல்லுவது போல பல குழப்பமான விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. இதுக்காக திமுக வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா பல விஷயங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு தான் காணும். அது பார்த்தது எஸ்ஐஆர் மூலியமாக எத்தனை ஓட்டுகளை வந்து தமிழ்நாட்டுல திருட போகிறார்கள், களவாட போறாங்க, அதை வந்துட்டு நீக்க போற உரிமையான ஓட்டளிக்க சரியான உரிமை உள்ள நபர்கள் பல லட்சம் பேர்த்த வந்துட்டு பீகார் போல இங்கே நீக்குவதற்கான எல்லா வேலைகளும் திட்டமிட்டே நடக்குது. எங்க வீட்டுல வந்துட்டு 3 ஓட்டு இருக்க வேண்டிய இடத்துல இப்ப ஏன் 1 ஓட்டு தான் இருக்குது. தொகுதி மாற்றப்பட்டாலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா தொகுதி ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில வந்துட்டு சென்னையில இருக்கக்கூடிய வேளச்சேரி மற்றும் ஆனந்த தொகுதிக்கு வந்துட்டு எங்க ஓட்டுகளை பார்த்த போது பாத்தீங்கன்னாக்க இப்ப எனக்கு மட்டும்தான் இங்க ஓட்டு வந்திருக்கே தவிர எங்க குடும்பத்துல இருக்க மத்த 2 பேர்த்துக்கு எல்லாம் வரவே கிடையாது. இப்படி இந்த சூழல்ல இங்க இருக்குது அப்படின்னா பார்க்க முடியுது. இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் மிக நுட்பமாக வந்து பல வாக்குகளை வந்துட்டு இருட்டடி பல வாக்காளர்களை வந்துட்டு நீக்குகின்ற வேலையை வந்துட்டு சிஸ்டமேட்டிக்கா செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்றேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னும் தெளிவாகவே பேசுனாக்கா இப்ப வந்துட்டு பீகார் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லைங்களா 10,000 ரூபாய், அது வந்துட்டு கண்டிப்பாக ஒன்றிய அரசை கூட அனௌன்ஸ் பண்ணலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிய சமயத்துல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாங்க வந்துட்டு 20,000 கூட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஆசையை மூட்டுகின்ற வேலைகளையும் செய்வாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு சட்டவிரோதமான ஏதாவது ஒரு செயல் வந்து தமிழ்நாட்டுல நடத்தி தமிழ்நாட்டுல சட்டவிரோத விஷயம் வந்துட்டு சரியில்லை அப்படின்ற மாதிரி காட்டியும் பிஜேபி வந்துட்டு தேர்தலை வெல்வதற்கான எல்லா வேலைகளையும் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து பண்ணும். இதுல குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஜக ஒரு ஒட்டுணி கட்சி அப்படின்றத நம்ம எந்த அளவுக்கு தெளிவா சொல்லிட்டு இருக்கோமோ அதே போலதான் இப்பொழுது அதாவது பீகார்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜேடியு வந்துட்டு 85 தொகுதிகள், பிஜேபி வந்து பாத்தீங்கன்னாக்கா குறைவான தொகுதிகள்ல இடம்பெற்று இருந்தது. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா 89 தொகுதிகளை வந்துட்டு பிஜேபி பீகார்ல பெற்று இருக்குது. அதாவது இனிமேல் வந்துட்டு நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆனாலும் பிஜேபி சொல்றதை கேட்டுக்கிட்டு தான் வாழ முடியும். பிஜேபி எந்த அளவுக்கு வந்து நிதிஷ்குமார் குடுமையை எந்த பக்கம் சாய்க்குதோ அந்த பக்கம் அவர் சாஞ்சாகணும் அப்படின்ற நிலைமையில தான் அவருடைய நிலைமை இருக்குது. அதே நிலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு வரப்போகுது. இப்பொழுது பீகார்ல முதலமைச்சர் யாருன்றத
முடிவு செய்ய வேண்டிய இடத்துல பிஜேபி இருக்காங்க அப்படின்னு கொள்ள எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை முழுசா நம்பி தன்னுடைய அடிமை புத்தியால பாத்தீங்கன்னா கட்சி அடமானம் வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல ஒரு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேவோட வெற்றி கண்ட 2021 சட்டமன்ற தேர்தல் போல கேக்வாக் வெற்றி கிடைக்காது. இந்த தேர்தல் பாத்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு மட்டும் இல்ல, திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் கத்தி முனையில நடக்கக்கூடிய போட்டியா தேர்தலாக தான் இருக்க போது. வெளிப்படையா சொன்னாக்கா மேற்கு மண்டலங்கள்ல கவுண்டர் பெல்ட் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகள்ல திமுக அதிகமான கவனங்களை செலுத்தணும். ஏன்னா அங்க சொந்த ஜாதி பாசத்துல சொந்த கட்சிக்காரங்களே ஏற்கனவே அந்த துரோகம் செய்து சொந்த கட்சி வேட்பாளரை தோற்கடித்த வரலாறு மேற்கு மண்டலத்தில் அதிகமாகவே இருக்குது. இதை கொங்கு பெல்ட்ல திமுக மிக தெளிவாகவே திமுக தலைமை நுட்பமாக பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா மேற்கு மண்டலங்கள்ல சொந்த கட்சியோட கால வர்ற விஷயங்கள் எப்பவுமே சாதாரணமா நடந்து தனக்கு சீட்டு கிடைக்கலனா கூட மறைமுகமா குறிப்பிட்ட கேப்சர் ஏன்னா இது வெப்படையில கலைஞர் அவர்களுடைய கடைசி வெப்படையில பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் வெப்படையில இதெல்லாம் நாங்க வெளிப்படையா பார்த்தோம். ஓகேங்களா, அதனாலதான் தெளிவா சொல்றோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஜாக்கிரதையாக திமுக இருக்க வேண்டிய விஷயம் இருக்கு. பீகார் தேர்தலை வைத்துக் கொண்டு வெளிப்படையா சொன்னாக்கா முதல்வர் ஸ்டாலின் அவர் சொல்ல பீகார் தேர்தல் ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்திருக்கு அப்படின்னாக்கா அந்த பாடத்தை எடுத்துக்கொண்டு திமுகவுடைய தொண்டர்கள் வேலை செய்யறாங்க, திமுக தலைமை வேலை செய்யுது. ஆனா இடையில இருக்கின்ற திமுக நிர்வாகிகளை தான் கட்சி தலைமை ரொம்ப ஜாக்கிரதையாக கையாள வேண்டிய அவசியம் இருக்குது. இவர்களை கண்காணிக்க வேண்டிய அவசியமே இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ சொல்றேன், வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு கேக்வாக் கிடையாது. இது கத்தி முனையில நடக்கக்கூடிய தேர்தல். கூட்டணி பலம் இதெல்லாம் அதாவது திமுகவுக்கு கூட்டணி பலமும் மக்கள் செல்வாக்கும் இருக்கலாம். அதையெல்லாம் மாத்தி போடுகின்ற வேலையை எலெக்ஷன் கமிஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னாக்கா பாஜக அதிமுக கூட்டணியோட கைகோர்த்து இருக்கிறது. அதனால பாத்தீங்கன்னாக்கா எஸ்ஐஆர் விஷயத்துல பாஜக கூட அடக்கி வாசிக்குது. எடப்பாடி பழனிசாமி எகிரி அடிக்கிறாரு அப்படின்னாக்கா என்ன வேணா தேர்தல் நடக்கலாம், எந்த விதமான தில்லுமும் நடக்கலாம். அதனால இப்போது இருந்து இந்த எஸ்ஐஆர் மட்டும் இல்ல எல்லா விஷயங்களும் திமுக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம்தான். இப்போ சொல்றேன், 2026 தேர்தல்ல திமுக வெற்றி பெறுவது என்பது கேக் வாக்கு கிடையவே கிடையாது. இது ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன். இதை பார்த்து இது பண்ணும். திமுக இருக்கக்கூடிய சமூக ஊடக செயல்பாட்டாளர் மிகவும் கவனமாகவே பதிவிட போட வேண்டும். தேவையில்லாம கூட்டணி கட்சிகளை சீண்டது, அங்கேயே உங்களுக்கு ஆறுதான், அப்ப இங்க நாடு கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத வேலைகளை திமுக நிர்வாகிகளோட வாரிசுகள் பண்ணுவதெல்லாம் தேவையில்லாத விஷயம். கூட்டணி கட்சிகளை திமுக தலைமை எப்படி அனுசரிச்சு போனோம் அந்த மாதிரி அனுசரிச்சு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா அவர்கள் சீண்ட மாதிரி காங்கிரஸ்லயும் பாத்தீங்கன்னாக்க திருச்சி வேலுசாமி போன்ற நபர்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காங்க. நம்ம ப்ரொவோக் பண்றானாக்கா ப்ரொவோக் பண்றவங்களை எப்படி அடக்கணுமோ அந்த மாதிரி அடக்கணும் விட்டு அவங்களோட வரிஞ்சு கட்டிட்டு மல்லு கட்டிட்டு நின்னாலாம் வேலைக்கு திருச்சி வேலுசாமி அவர்கள்லாம் இன்னைக்கு காங்கிரஸ்ல செல்லா காசு. அப்படிப்பட்ட பேச்சுக்களுக்கெல்லாம் பதில் பேச்சு கொடுத்துட்டு இருக்கிறத விட்டுட்டு அவருக்கு போன் பண்ணி பேசிக்கிட்டு வம்பு இழுத்துட்டு நாம பப்ளிசிட்டி தேர்தலை விட்டுட்டு எதிரி யாருன்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய எதிரி பிஜேபி RSS சித்தாந்தம் அப்படின்னாக்கா அதை இதாகணும். இந்த எலெக்ஷன் கமிஷனும் இப்பொழுது பாஜகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாக அந்த கூட்டணி கைகோத்திருக்கிறாங்க. அதை எப்படி கையாளணும் அப்படின்றத பாக்குறத விட்டுட்டு தேவையில்லாத கூட்டணி கட்சிகளோட மல்லு கட்டுற வேலைகள்லாம் விட்டுட்டு தேர்தலில் திமுக கூட்டணி எப்படி வெல்லணும் அப்படின்றதுக்கான வேலைகளை செய்யணும். ஏன்னா தேர்தல் அறிவிக்கப்படக்கூடிய நாள் மட்டும் இல்ல, தேர்தல் அறிவிக்கப்படுகின்ற நாள்ல ஓட்டு எண்ணிக்கை நாள் வரைக்குமே பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன். ஒவ்வொரு திமுக கூட்டணிக்கு ஒவ்வொரு தொண்டர்கள் திமுக ஆதரவாளர்களுக்கும் தூக்கத்தை இழக்கக்கூடிய நாளாகத்தான் இது இருக்கும் இந்த தேர்தல் காலம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இருக்குது. திமுக தொண்டர்கள் தேர்தல்னாக்க எப்படி வேலை செய்வாங்கன்னு எல்லாத்தையும் தெரியும். ஆனா இந்த தடவை அதிகாரம் முழுக்க தேர்தல் ஆணையன்ற ஒரு எல்லா அதிகாரமும் இருக்கவங்க அவங்க கூட்டணியில இருக்கிறாங்க அப்படின்னு கொள்ள ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டி இருக்குன்னு சொல்லிக் கொள்கிறோம் தோழர்கள். என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம் தோழர்களே. உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும். ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான் சுட்டிருக்கீங்க, நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஃபைனல் டச்ல தாய் மாமாவா
எங்க சார் போனாரு இத்தனை நாள் 50 வருஷமா? அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?